முருகாச்சரணம். கந்தர் அனுபூதி பாடல் 23. அடியை குறியாது அறியாமையினான் என்று துவங்குகிற பாடல். அடியை குறியாது அறியாமையில் நான் முடிய கெடவோ முறையோ முறையோ வடி விக்ரமவேல் மகிபா குர மின் கொடியை புணரும் குணபூதரனே. இந்த பாடலில் தன்னுடைய அறியாமையை பற்றி சொல்கிறார். முதல் ஒரு பாட்டில் சொன்னார் இல்லையா, மிடி என்று ஒரு பாவி வெளிப்படினே, அந்த அறியாமல் வந்ததுன்னா எனக்கு எதுவுமே தெரியறதில்ல, நான் எப்படி உன்னை உணரும் நிலை எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டார் இல்லையா. அதே அறியாமையை பற்றி இங்கே சொல்கிறார். அறியாமையினால் நான் உன்னை மறந்து இந்த அனுபூதி நிலைக்கு முயற்சி செய்யாமல் இருக்கும் நிலையில் என்னை தவிக்க விடுவது தகுமா அப்படின்னு கேட்குறார். இப்போ பாடலுக்கு அர்த்தம் பார்ப்போம். முதல்ல கடைசி 2 வரியை எடுத்துப்போம். வடி விக்ரமவேல், வடினா கூர்மையானன்னு அர்த்தம். வடிவமான அழகான வடிவத்தை உடைய வேலுக்கே அதோட கூர்மைதான முக்கியமான வடிவம். அதனால கூர்மையான வடி வேல், அது வேல் விக்ரமவேல் அப்படின்னு சொல்கிறார். விக்ரமம் அப்படின்னா கிரமம்னா ஒரு நெறிமுறைக்கு ஒழுங்குக்கு உட்பட்டது. விக்ரமம்னா மிகவும் சிறந்த நெறிமுறைக்கு உட்பட்டது. அதாவது அந்த வேல் நியாயமாக எதை செய்யணுமோ அதை தான் செய்யுமா. அதுக்காக தான் விக்ரமவேல் அப்படின்னு சொல்கிறார். கூர்மையான வேல் விக்ரமவேல் மகிபா. அதை கையில் கொண்டிருக்கிற முருகன் மகிபன். மகினா பூமி, பூமிக்கு தலைவனே, உலகத்தின் தலைவனே. குர மின் கொடியை புணர், குரக்குலத்தில் தோன்றிய மின் போன்ற இடையை கொண்ட கொடி போன்ற வள்ளியை தழிவினவனே. மின் கொடியை புணரும் குணபூதரனே. பூதரம்னா மலை, உயர்ந்த நற்குணங்களின் இருப்பிடமாக இருப்பவனே, மலை போன்ற நற்குணங்களை கொண்டவனே, குணகுன்றமே அப்படின்னு சொல்லலாம். அடியை குறியாது அறியாமையில் நான். அடினா இங்கே பாதங்கள், அடி முடி சொல்கிறோம் இல்லையா, அந்த அடிங்கிறது பாதம். இந்த பாதத்தை குறியாது, குறித்தல் அப்படின்னா பின்னாடி ஒரு அனுபூதியில் சொல்லுவார், குறியை குறியாது குறித்து அறியும் அப்படிம்பார். குறினா ஒரு நோக்கு, ஒரு இலக்கு, ஒரு டார்கெட், அதே தான் மனசில் வச்சுக்கணும். அது மனசில் அது எது அப்படின்னு கேட்டோன்னா அடி, உன்னுடைய பாதங்கள் தான். அந்த பாதங்கள் தான் எனக்கு எப்பொழுதும் இலக்காக இருக்கணும், அதே தான் நான் மனசில் வச்சுக்கணும். ஆனால் என்ன பண்ணுறேன், பாதங்களை நினையாமல் அறியாமையில் நான், அறியாமை என்னும் அஞ்ஞானத்தில் மூழ்கி இருக்கிற நான் முடிய கெடவோ. இந்த முடிதல் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இறந்து போதல்னு எடுத்துக்கலாம். இறந்து போதல்னு எடுத்தாக்க திருப்பியும் பிறக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இந்த பிறவி மரணம்ங்கிற சுழற்சியில் திரும்ப திரும்ப வருவோம். ரொம்ப அழகாக கொடுக்குறாருங்க. அறியாமையில் நான் முடிய கெடவோ. இந்த பிறவி கடலில் திரும்ப திரும்ப தோன்றி மறைகின்ற மாத்திரம் கொடுக்குறார், முடியன்னு கொடுக்குறார். அதில் தோன்றுவதும் உள்ளடக்கம். அதனால் எத்தனை பிறவியும் எத்தனை இறப்பையும் எடுத்து சலிக்கிறேன் அப்படிம்பார். அந்த திரும்ப திரும்ப பூமியில் பிறந்து இறந்து அந்த சைக்கிளில் இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய அறியாமை. அந்த அறியாமையை நீ நீக்க வேண்டும். அறியாமையில் நான் முடிய கெடவோ, அழிந்து போகிறேன். முறையோ முறையோ, இது உனக்கு நியாயமாக இருக்கா? முருகன்கிட்ட முறையிடுறார். நான் இப்படி அறியாமையினால் கஷ்டப்பட்டுருக்கேன், என்னை இந்த அறியாமையிலிருந்து நீக்குப்பா முருகா, என்னை கரையேற்று. நான் இதை நீ பார்த்து கொண்டிருப்பது இது நியாயமா? இது உனக்கு தகுந்ததா? என்னுடைய அறியாமையை நீ நீக்க வேண்டும். அதுக்கு அவர் உபயோகப்படுத்துகிற முருகன் பெயர்கள் நாமங்கள் இருக்கே, அது எல்லாமே இந்த வேண்டுதலோடு முழுக்க தொடர்பு கொண்டதாக இருக்குது. குர மின் கொடியை அப்படிங்கிறார்.
குற அப்படின்னா குறக்குலத்தில் தோன்றியவள். குறவர்கள் எப்படி இருப்பான்? அவர்களுக்கு எதுவும் ஒரு இலக்கு இல்லை, நாடோடிகள் மாதிரி திரிந்து கொண்டே இருப்பார்கள். ஒரு குறி இல்லாதவர்கள் குறவர்கள். அது முதல் வார்த்தையில் சொன்னார் இல்லையா, அடியை குறியாது, ஃபிக்ஸடாக ஒரு நோக்கம் இல்லாமல் டார்கெட் இல்லாமல் இருக்கேனா, குறியாது. இந்த குறவர்கள் நோமட்ஸ்னு சொல்லுவோம். எந்த இடத்துல வேணாலும் அலைவா, அவர்களுக்குன்னு ஒரு கொள்கை கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறவாளை தான் வந்து குறவர்கள்னு சொல்லுவோம். பேர்பட்ட குறக்குலத்தில் தோன்றிய மின் கொடி அப்படிங்கிறார். மின் கொடிங்கிற அந்த போது இந்த இடத்துல கொடி வந்து வள்ளி. வள்ளி கொடி போன்றவள். கொடிக்கு எப்பொழுதுமே தாவி படர ஒரு கொம்பு வேண்டும் இல்லையா? அதே போல எனக்கும், அறியாமையில் தவிக்கின்ற எனக்கும் தாங்கி நிற்பதற்கு, என் தோளை சாய்ப்பதற்கு, என்னுடைய குறிக்கோளை அடைவதற்கு ஒரு தாங்கு நிலை வேண்டும். அது முருகா நீதான். ஏன்னா நீ அந்த வள்ளிக்கொடியை தழுவி கொண்டு இருக்கிறவன். நீ போய் தானாகவே ஆட்கொண்டவன் இல்லையா அவனை? குறக்குடியில் தோன்றிய வள்ளியை கொடி போன்றவள் உன் மீது படர்ந்து இருக்கிறாள். அதை போல நானும் குறிக்கோள் இல்லாத ஒருவன் உன்னுடைய பாதங்களை நினைப்பதற்கு நீதான் அருள் புரிய வேண்டும். ஏனென்றால் நீ கையில் வைத்திருப்பது வேல். அது அஞ்ஞானத்தை நீக்கக்கூடிய வேல். அது வடிவேல், கூர்மையான வேல். அந்த அஞ்ஞானத்தை முழுவதும் முற்றிலும் நீக்கக்கூடியது. விக்ரமவேல். விக்ரமம் அப்படின்னு சொன்னால் நியாயமாக உயர்ந்த நிலையில் நெறிமுறையோடு கூடியது. உயர்ந்த நெறிமுறையோடு கூடி என்னை அந்த வழிக்கு ஆட்படுத்தக்கூடியது உன் கையில் இருக்கிற வேல்தான். ஆகவே முருகா, நான் இப்படி இந்த அறியாமையில் இருந்து இந்த பிறவி கடலில், மாயக்கடலில் மூழ்கி இருப்பதை நீ பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. இது உனக்கு தகாது. ஆகவே நீ இதிலிருந்து என்னை கரையேற்ற வேண்டும் அப்படின்னு இந்த பாடலில் கேட்குறார். முருகாச்சரணம்.